மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்மால் பிரேக்ல மூணாவது நாள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாநிலங்களின் வரிசை. சரிங்களா? நேற்று கொஸ்டின் பேப்பர்ல கூட பார்த்தோம். அந்த மாநிலங்கள்ல இருந்து மட்டும் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஷார்ட்கட் வந்து நான் இன்னொரு நாள் வரும்போது சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதனால இன்னைக்கே என்ன பண்றோம் அப்படின்னா மாநிலங்களின் வரிசையை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறது பாத்துக்கலாம். இதுக்கு நமக்கு வருஷங்கள் எதையுமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் கொடுக்குற ஆர்டர் மட்டும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த சட்ட திருத்தம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம் மாநிலங்களின் வரிசை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ட்டு. ஆல்ரெடி 14 மாநிலங்கள் வந்து என்ன இருக்கு நம்மகிட்ட வந்து என்னன்னா 14 மாநிலங்கள் இருந்துச்சு. அப்ப 15வது மாநிலத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப இதுல வந்து பாருங்க என்ன அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த லெட்டர்ஸ் வந்து என்னன்னா சேர்த்து படிச்சுக்கோங்க. ஒரு கதை மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. குணா, சரிங்களா? GUNN இருக்கா? குணா ஹாக்கி ஃபேண்டை போட்டுக்கிட்டு எம்டி பாக்கெட்டோட MS யூனிவர்சிட்டியில MA படிக்க கோவா போனாரு. இதை ஒரு கதையா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னது, குணா ஹாக்கி ஃபேண்ட் போட்டிருக்காரு, அந்த இதுல எம்டி பாக்கெட்டு, அதோட எங்க போறாரு, MS யூனிவர்சிட்டியில MA படிக்கணும்னு சொல்லிட்டு கோவா போனாரு. கடைசியா CUGA மட்டும் நம்ம வந்து என்னது கடைசியா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். சரி சார், இப்ப இதுல குணா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது, குஜராத் அப்படிங்கறத குறிக்கு. குணா அப்படின்னா என்னது, குஜராத் அப்படிங்கறத குறிக்கு. NA அப்படின்னா என்னது, நாகாலாந்து அப்படிங்கறத குறிக்கு. சரிங்களா? குணாங்கிறதுல GUங்கிறது குஜராத்தை குறிக்கிறது. அதே மாதிரி NAங்கிறது எதை குறிக்கிறது, நாகாலாந்து. HAனா ஹாவா, ஹரியானா. சரிங்களா? HIனா ஹியா, ஹிமாச்சல். HIனா என்னது, ஹிமாச்சல். அதுக்கடுத்து M3 இது இருக்கு. அப்ப இதுல எது சார் நம்ம வைக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து என்ன வவல்ஸ் சொல்லுவாங்கல்ல. சரிங்களா? AEI அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப MA மாவா, அப்ப மணிப்பூர். சரிங்களா? T அப்படின்னா என்னது, திரிபுரா. டீனா என்னது, திரிபுரா. MEனா மேவா, மேகாலயா. எஸ்னா என்னது, சிக்கிம். MIனா மியா, மிசோரம். ஏ வந்து என்னது, அருணாச்சல். அதுக்கடுத்து வந்து என்னன்னா கோவா அப்படிங்கிறது. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம் என்ன அப்படின்ட்டு. இதுல கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பொறுத்துகளை கேட்பாங்க. மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது எந்தெந்த மாநிலம் சொல்லி ஆர்டர்ல கேட்கலாம். அப்படி இல்லையா, மாநிலங்கள் கொடுத்துட்டு வருஷங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்கலாம். இண்டிவிஜுவலா கேட்கறத நம்ம அதுக்கடுத்து பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பொறுத்துகள் கேட்டா எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பாத்துக்கலாம். அப்ப நமக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? குணா ஹாக்கி ஃபேண்டை போட்டுக்கிட்டு எம்டி பாக்கெட்டோட MS யூனிவர்சிட்டியில MA படிக்க கோவா போனாரு. இதுல எப்படி சார் வருஷங்களை ஞாபகம் வைக்கிறது, வருஷங்கள். அப்ப இதுல நமக்கு ஆல்ரெடி 14 மாநிலம் சொல்லிட்டேனா, அப்ப 15வது மாநிலம் எதுனா குஜராத். சரிங்களா? 16 வந்து என்னது, நாகாலாந்து. 17 எது, ஹரியானா. 18 எதுனா ஹிமாச்சல். 19 மணிப்பூர். 20 வந்து என்னது, திரிபுரா. 21 மேகாலயா. 22 வந்து என்னது, சிக்கிம். 23 வந்து என்னது, மிசோரம். 24 அருணாச்சல். 25 கோவா அப்படிங்கிறது. அப்படியே ஆர்டரா நமக்கு வைக்க போறோம். சரிங்களா? 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. CUGAவை நான் கடைசியா உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஓகே. இப்ப இதுக்கு வருஷங்கள் நம்ம ஞாபகம் வைக்க போறோம். வருஷங்கள் எப்பயுமே வந்து என்னன்னா ஒரு ஆர்டர் படிக்கிறீங்க இல்ல ஏதாவது ஒரு டேட்டா படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேர் மாதிரி இருக்கு, அதுக்கடுத்து ஒரு வருஷம் இருக்குன்னா ரெண்டையுமே ஒரே டைம்ல படிச்சீங்கன்னா ஞாபகம் வைக்க முடியாது. முதல்ல அந்த பேரை ஃபுல்லா நம்ம இப்ப ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டோமா, இப்ப வருஷத்தை ஃபுல்லா அதே மாதிரி நம்ம ஞாபகம் வைக்க போறோம். அப்படி வருஷத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எந்த வருஷம் வருகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1960 வரும். சரிங்களா? அதுக்கடுத்து 1963. சரிங்களா? 1960, 63. அதுக்கடுத்து 1966. அதுக்கடுத்து 1971. இந்த 4 வருஷத்தை தனியா படிச்சுக்கோங்க. சரிங்களா? 60, 63, 66, 71. இதுக்கடுத்து ஒரு 3 மாநிலத்துக்கு ஒரே வருஷம் தான் வரும். எதுன்னா இந்த 3 மாநிலம் இருக்குல்ல, இந்த 3 மாநிலத்துக்கும் 1972. சிக்கிம் 1975. அதுக்கடுத்து இந்த 3 மாநிலத்துக்கு ஒரே ஆண்டுகள் தான் வரும், 1987. இந்த வருஷமே நம்ம படிக்க வேண்டாங்க. வருஷத்தை படிச்சா தானே நமக்கு வந்து அது மறந்து போகுது எல்லாமே இருக்கிறது. இந்த ஆர்டரை மட்டும் நான் வச்சுக்கோங்க. நமக்கு இப்ப இதுல கொஸ்டின் கேட்டா எப்படி கேட்பாங்க, இப்ப நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், சிக்கிம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா மிசோரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நாகாலாந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கோவா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஜே வந்து என்ன அப்படின்னா ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜே வந்து என்னது, ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது. இது 3மே 2000 ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டது. இது 3மே எந்த ஆண்டு தான், 2000 ஆண்டு தான். சத்தீஸ்கரை பொறுத்த அளவுக்கு நவம்பர் 1.
சரிங்களா? ஜார்க்கண்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் 9, உத்தரகாண்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் 9, ஜார்க்கண்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் 15 அப்படிங்கிறது. இந்த தேதி வந்து அப்படியே இந்த 3 மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. சரிங்களா? நவம்பர் 1 2000 எந்த மாநிலம், அதே மாதிரி நவம்பர் 9 2000 எந்த மாநிலம், அதுக்கடுத்து நவம்பர் 15 2000 எந்த மாநிலம் அப்படின்ட்டு நீங்க அதனால இது தெரிஞ்சுக்கணும். இதுல எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்ல. கொஸ்டின் கேட்கறதெல்லாம் நமக்கு வந்து என்னது, இதை பொறுத்தளவுக்கு ஈஸியா வந்து என்னது ஆன்சர் பண்ணிடலாங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டமாலாம் நம்மள வந்து இதுல இருந்து என்னது கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரி, என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்ப வந்து என்னது சிக்கிம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா, இப்ப உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நாகாலாந்து அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. உத்தரகாண்ட், நாகாலாந்து, அதுக்கடுத்து கோவா. இந்த மாதிரி 4 மாநிலங்களை கொடுத்துருவாங்க. இந்த 4 மாநிலம் கொடுத்துட்டு அவங்க ஆப்போசிட்ல என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, வருடங்கள் கொடுத்து பொறுத்துக்களை கேட்கலாம். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன்ல வரும். சரிங்களா? 4 வருஷத்தை லைனா கொடுத்துருப்பாங்க. வருஷம் தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த மாநிலங்கள் வரிசையை பாருங்க. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் எது பார்த்தோம் அப்படின்னா, நாகாலாந்தை பார்த்துருப்போம். 2வது சிக்கிமை பார்த்துருப்போம். 3வது கோவாவை பார்த்துருப்போம். 4வது தான் உத்தரகாண்ட் பார்த்துருப்போம். ஏன்னா அந்த ஷார்ட்கட் எப்படி தான் வந்துச்சு, குணா சரிங்களா காக்கி ஃபேண்டை போட்டுக்கிட்டு எம்டி பாக்கெட்டோட எம்எஸ் யூனிவர்சிட்டியில எம்ஏ படிக்க கோவா போனாரு அப்படின்ட்டு. அப்ப இதுபடி நமக்கு அந்த வருஷத்தை அப்படியே நம்ம ஆர்டர் படுத்தினாலே போதும். நமக்கு வந்து என்னது வருஷம் கட்டாயம் ஞாபகம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா இந்த வரிசை கட்டாயம் ஞாபகம் இருக்கணும். வரிசையில தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா வருஷமும் தப்பாயிரும். அதனால அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 2வது இதுல என்ன கேட்பாங்கன்னா, சட்ட திருத்தத்தை கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா சட்ட திருத்தம் ஒரு கொஸ்டின் வரும். அப்படி சட்ட திருத்தம் கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு வந்து என்னது, இதே மாதிரி அந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தமா, நம்ம எதுல ஃபர்ஸ்ட் மாநிலம் படிச்சோமோ அதை நம்ம ஆன்சர் பண்ணிக்கிடுவோம். செகண்ட் சட்ட திருத்தமா, அப்ப அங்க இருக்கிறது வந்து என்னது, எது செகண்ட் மாநிலமா இருக்கோ அதுக்கு தான் செகண்ட் சட்ட திருத்தம் அப்படிங்கறத நீங்க படிச்சுக்கிட்டா போதும். ஐயா சிங்கிள் கொஸ்டினா கேட்டாங்கன்னா என்ன செய்ய, வாட் இஸ் வாட், இந்த இதுல கேட்டாங்கல்ல மனித உரிமைகள் தினம் எந்த தேதிங்கிற மாதிரி, இப்ப கோவா மாநிலம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா நமக்கே இதுக்கு வந்து என்னது வருஷம் தெரியற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுல எப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, வருடங்களையும் சட்டத்தையும் கொடுத்து பொறுத்துக்கே கேட்கலாம். ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னா தான் நமக்கு எது கேட்பாங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா கேட்பாங்க. அது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நமக்கு தான் 3 இது சேர்ந்து வருது இல்ல. 72ல ஒரு 3 மாநிலம் வருது, 87ல ஒரு 3 மாநிலம் வருது, அதுக்கடுத்து வந்து என்னது 2000ல ஒரு 3 மாநிலம் வருது. இதுக்கடுத்து 29வது மாநிலமா தான் எது வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னது தெலுங்கானா வந்து என்னது வந்துச்சு. சரி, இப்ப 29 மாநிலம்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து 2014ல வந்திருக்கும். ஆனா இப்ப தற்போது எத்தனை மாநிலம் தான் இருக்கு, 28 மாநிலம் தான் வந்து என்னது இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் வந்து என்னது மாநில அந்தஸ்தை இழந்து விட்டது. அதே மாதிரி 8 யூனியன் பிரதேசம் தான் இருக்கு. சரிங்களா? 9 கிடையாது. எது நமக்கு தாத்ரா நகர் ஹவேலியும் டயூ டாமனும் 2020 ஜனவரி மாசம் வந்து என்னது ஒன்றிணைக்கப்பட்டது அப்படிங்கிறது. இந்த ஷார்ட்கட் எல்லாருமே வந்து என்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து எல்லாருக்குமே வந்து என்னது எஸ்ஐக்கா இருக்கட்டும், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே இதுல இருந்து என்னது கொஸ்டின் கம்பல்சரியா வந்து என்னது எதிர்பார்க்கலாம். நமக்கு இப்ப 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். அதுல இந்த டாபிக் தான் கிடையாது. அந்த எக்ஸாம்ல அவங்க எந்த டாபிக் அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியல. அதனால இந்த டாபிக் சப்போஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்துச்சுன்னா இதுல இருந்து கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் வரும். அதனால எல்லாருமே நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.